வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எஸ்ஜிடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்குது. காலேஜ் டிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அடுத்ததாக வேறு என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, இந்த காலேஜ் டிஆர்பி வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இந்த காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறத ப்ராசஸில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் அது அனௌன்ஸ்மெண்ட் வராமலே இருந்திருந்தது. இதே February மந்த் லாஸ்ட் இயர் லைக் பட்ஜெட் அதில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாடத்திட்டம், அதாவது இந்த காலேஜ் டிஆர்பிக்கான எக்ஸாமுக்கான பாடத்திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது, கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சட்டசபையில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பழைய பட்ஜெட் இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா தெரியும். வருஷம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம், இந்த 4000 போஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர அது வந்ததாக இல்லை. இந்த வருஷமாவது வருமானு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஜிடிஆர்பியோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் மே அப்படிங்கிற இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இந்த கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் அவங்க அந்த எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க டைரெக்டாக எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ஜூனில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன் பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் எலெக்ஷன்ஸ் ஒர்க்கும் இருக்கும். அதனால் லைக் இந்த Februaryயில் எக்ஸாம் எழுதி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் மேலே கொடுப்பாங்க. திருப்பவும் அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய அந்த எஸ்ஜிடி எக்ஸாமே நம்ம எழுதி அதுக்கான ரிசல்ட், அந்த ப்ராசஸ் ஒர்க் அப் டு அக்டோபர் நவம்பர் எடுத்துகிட்டு போகலாம். திரும்பவும் என்ன வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா, டெட் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டெட் 1-2. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. வந்ததுன்னா சந்தோஷம் தான், பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அப்படி அது வரதா இருந்ததுன்னா மேபி இந்த பிட்வீன் கேப், இந்த மேக்குள்ளே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும். அப்படி வரலை அப்படின்னு போகும்போது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலெக்ஷன்ஸான டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க. நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம். அதனால் எலெக்ஷன் டேட்ஸ் எப்படி இந்த மந்த் எண்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்குள்ளே வர வாய்ப்புகள் இல்லை. அதனால் இது அடுத்ததாக ஜூன் அதுக்கு மேலே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வருமா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக சம் கேசஸ் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக கூட இந்த GO 56க்கு ஃபேவராக சில கேசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் லெக்சர் சார்பிலேருந்து. அது ஃபேவராக வந்ததுன்னா கவர்மெண்ட் சரியான ப்ராப்பர் ஆன்சர்ஸ் அந்த இடத்துல கொடுக்கல, அதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேஸ் ஃபைல் ஆனாலுமே இந்த ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு ப்ராப்பரான ஆன்சரோ அதுக்கு அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இல்லை, அதுவும் வெயிட்டிங்கில் இருக்கிறனால இது டிலே ஆகிக்கிட்டே போகுது. இதனால் என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்ததாக செட் எக்ஸாம் வித்தின் திஸ் மந்த் எண்ட் அல்லது நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செட் எக்ஸாம் வந்ததுன்னா அந்த செட் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், வராமலும் போகலாம். பட் அங்கே நம்ம காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம ரொம்ப பெருசாக எய்ம் பண்ணிடக்கூடாது. அது எந்தளவுக்கு ஃபேவராக வரும் அப்படிங்கிறத நம்ம டவுட்டாக தான் வச்சுக்கணும். பட் செட் எக்ஸாம் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு லைக் பிஜி பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெட்டர் டு ஒர்க் PhD ஃபார் 4 to 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்த விட பெட்டர் செட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு தே கேன் ஒர்க் ஒரு ப்ரைவேட் அல்லது ஒரு கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளானது தான். பட் இவங்க அடுத்ததாக அதை கவர்மெண்ட் சான்சஸாக எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த PhD எய்ம் பண்ணுறவங்க, PhD பண்ணிகிட்ருக்கிறவங்க அல்லது வேறு ஏதாவது ஸ்கூல் டீச்சிங்கில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களாம் இந்த PG கம்ப்ளீட் பண்ணியிருக்க எல்லாருமே இந்த செட் எக்ஸாமுங்கிறது எழுதலாம். ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எபோவ் 55% இருக்கணும். சம் ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு அதை விட கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு டைம் பார்க்கலாம். செட் எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னங்கிறத நீங்கள் நெட் எக்ஸாமுக்கு என்ன இருக்குமோ அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம்லாம் நெட் எக்ஸாமில் கொஸ்டின்ஸே அப்படியே கூட கேட்டு வச்சுருந்தாங்க சில பேப்பர்ஸில்.
ஸோ அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப் நெட் எக்ஸாமோட பேப்பர்ஸை வாங்கி படிக்க. பேப்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக எக்ஸாம்ங்கிறது 100% உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ செட் எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. அது எல்லாருமே கிளியர் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் திருப்பி அலோவ் பண்ணுவாங்க உங்களை. ஸோ எழுதி அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஆர்பி போர்ட் சைட்லேருந்து அடுத்ததான் நம்ம என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் காலேஜ் டிஆர்பிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. அது வந்து எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம எந்த கான்ஃபிடென்ட்டும் சொல்லிட முடியாது. பட் செட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். வேறு ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.